பொதுவாக தமிழ்நாட்டில் வரதட்சணை கொடுமை இல்லை, கொல்லெல்லாம் மாட்டாங்கன்னு இந்த கேரளா இப்படி தான் கொடுமைப்படுத்தி கொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுமை பண்ணுறதுக்குன்னு சில குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யுது, பசங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நிறைய நல்ல பொண்ணுங்கள்லாம் கிடைக்கிது. இப்போ ஒரு கொடுமை நடந்திருக்கு திருப்பூரில், அதான் நம்ம பார்க்க போகிறோம். திருப்பூரில் அவினாசி பகுதி இருக்குல்ல, அங்கே உள்ள கைகாட்டி புதூரை சேர்ந்தவர் தான் அண்ணாதுரை. இவர் ஒரு பனியன் கம்பெனி தொழிலதிபருங்க. திருப்பூர்னாலே பனியனை சார்ந்தது தானே. இவருக்கு ரித்தன்யா அப்படின்னு ஒரு அழகான பொண்ணு ஒன்று இருக்குங்க. இந்த பொண்ணுக்கு வயது 27. அந்த பொண்ணை கவின்குமார்னு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவனுக்கு வயது 28. இவனும் கைகாட்டி புதூர் தாங்க. இவங்க 2 பேருக்கும் 2.5 மாதம் முன்னாடி தான் மேரேஜ் ஆகிருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த கவின்குமாருங்கிற குடும்பக்காரனை தான் கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஆடியோவை கேட்கும்போது அவ்வளோ வலியாக இருக்குது. ஏன்டா இந்த நல்ல பொண்ணை இப்படி கொன்னுட்டிங்களேன்னு கேட்குற மாதிரி. ஒரு 10 நாள் தாங்க மாமியார் வீட்டில் சந்தோஷமாக இந்த பொண்ணு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தாங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி டார்ச்சர் பண்ணும்போதும் அவங்க அப்பா கிட்ட இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே தாங்க இருந்திருக்காங்க. கவின் என்ன உடல் ரீதியாக துன்புறுத்துறான், மாமனார் ஈஸ்வரமூர்த்தியும் மாமியார் சித்ராதேவியும் மன ரீதியாக என்னை துன்பப்படுத்துகிறாங்கன்னு தன்னோட அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. என்னால் இவனோடலாம் வாழ முடியாதுன்னு திரும்பவும் ரித்தன்யா சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. பொதுவாக அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சரியில்லைன்னு சொல்லிட்டா நீ வாழ வேண்டாம் வாமான்னு எந்த ஒரு அப்பா அம்மாவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிள்ளையோட வாழ்க்கை போயிடும், இன்னொன்று மரியாதை போயிடும், இன்னொன்று எவ்வளோ செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட யோசிப்பாங்க. கல்யாணம் பண்ணால் புகுந்த வீட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்ச நாளில் சரியாக இருந்தானேன்னு சமாதானமும் படுத்தியிருக்காங்க அந்த பொண்ணை. இன்னொன்று அவங்க கேட்டதை பண்ணிடலான்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. ரித்தன்யாவை ஆறுதல் படுத்தி தான் இருந்திருக்காரு அவங்க அப்பா. ரொம்ப டார்ச்சர் பண்ணி இருந்திருப்பாங்க போல். அந்த பொண்ணு கார் எடுத்துக்கிட்டு லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு ரித்தன்யா கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே சாமி கும்பிட்டு நொண்டிப்பாளையம் பெருமாள் கோயில் போயிட்டு செட்டிப்புதூர் ரோடு இருக்குல்ல, அங்கே ஓரமாக காரை நிறுத்திட்டு அந்த பொண்ணு மனசில் எவ்வளோ வலி இருந்ததோ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தென்னை மரத்துக்கு வைக்கிற பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிருக்காங்க ரித்தன்யா. வாயிலே நுர தப்பி கார்லேயே சுருண்டு போயிட்டாங்க. ரொம்ப நேரமாக ரோடு